إن الحمد لله ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் ஏற்றுக்கொண்டார்கள். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் பல்வேறு வகையான நல்ல அறங்களை பற்றி, நன்மைகளை பற்றி எல்லாம் பல இடங்களில் அல்லாஹ் கூறுகிறார். ஒரு இடத்தில் பொத்தாம் பொதுவாக நீங்கள் நன்மைகளை செய்யுங்கள், நன்மைகளை, நல்ல காரியங்களை செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நன்மைகளை செய்ய செய்ய வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று திருமறை கூறுகிறது. அதுபோன்று அது சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனத்தில் அமாலக்கும், உங்கள் நன்மைகளை நாசமாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றார். நன்மைகளை செய்யுங்கள், நன்மைகளை நாசமாக்கி விடாதீர்கள். நன்மைகளை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை பாதுகாப்பது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ரமலானை நோன்பு வைத்திருப்போம், எவ்வளவு திக்ர்கள், எவ்வளவு தர்மங்கள், எவ்வளவு நல்ல காரியங்கள், மலைகளை போல் நன்மைகளை குவித்துக் கொண்டிருப்போம். அந்த நன்மைகள் எல்லாம் நாசமாகிவிடக் கூடாது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. எப்படி அது நாசமாகும், எதனால் அது நாசமாகிறது என்பது பற்றிய சட்டங்களை இது விவாவில் நான் பேசுகிறேன். முதலில் அவர்களுக்கு இடப்படாத ஒரு வசனம் இருக்கு. யார் இணை வைத்து விடுகிறார்களோ அவர்கள் நல்லதெல்லாம் பாழாகிவிடும், நாசமாகிவிடும். இது எல்லோருக்கும் தெரியும். இணை வைத்து விட்டால் நல்லவர்கள் நாசமாகும். இது அல்லாமல் சில பாவங்கள் இருக்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக கரையால் அரைத்தது போல நாசமாகிக் கொண்டே இருக்கும். அது நமக்கே தெரியாது. நல்லவர்களை நாசமாக்கும், நம் நல்ல அறங்களை நாசமாக்கும், நல்லவர்களை கூட கெடுத்துவிடும். நல்ல குணமுள்ளவர்கள் கூட இந்த மாதிரி பாவங்களில் சர்வ சாதாரணமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதனால் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை ஒருவர் சேர்த்து சேர்த்து அது நொடிப்பொழுது நாசமானால், கல்யாணம் நடத்தி விடுமானால் தாங்க முடியுமா? அது தேவதங்கிறாக சொல்லுவார்கள். உலகத்தில் வரக்கூடிய எவ்வளவு பெரிய நாசமும் பிரச்சனை இல்லை, அதை மீட்டுவிட முடியும். ஆனால் மறுமை நன்மைகள் நாசமாவதை பற்றிதான் திருமறை குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. அது போல சில வசனங்களை பாருங்கள். ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை சொல்லவா? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. ஷைத்தான் யாரின் மீது குடிகொண்டிருக்கிறான் சொல்லவா? தனஸல் அலா குல்லி அஃபாக்கின் அதீம், பொய்யரின் மீது ஷைத்தான் குடிகொண்டிருக்கிறான். இது குர்ஆன் வசனம். இது அல்லாஹ்வுடைய சட்டம். ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான், குடிகொண்டிருக்கிறான். பேய் பிடிக்கிறது, பிசாசு பிடிக்கிறது அப்படிலாம் பிடிக்காது. ஆனா ஷைத்தான் பிடிப்பான். ஷைத்தானை ஒருவன் பிடித்து ஆக்கிக் கொண்டிருப்பான். யாரின் மீது ஷைத்தான் இறங்குகிறான்? பொய்யரின் மீது ஷைத்தான் இறங்குகிறான். பொய்யர் என்றால் யார்? ஏப்போன சம வாக்தரும் காதை போது ஒட்டு கேட்கிறார்கள். நம்ம ஒட்டு கேட்கிறாங்க. ஒட்டு இவன் தான் ஷைத்தான். இவன் காட்டுமான வார்த்தை பாருங்க. நீங்க ஷைத்தானை தேடி போக வேண்டாம். யாரிடத்தில் ஷைத்தான் குடிகொண்டு இருப்பான்? பொய்யனிடத்தில் இருப்பான். பொய்யன் யார்? ஒட்டு கேட்பவன். ஒரு காலை போனவர்கள் பொய்யர்கள் இருப்பார். இந்த ஒட்டை எவ்வளவு டேஞ்சரான சொல்ல பாருங்க. விபச்சாரம் எவ்வளவு பயங்கரமான நமக்கு தெரியும். கொலை, கொள்ளை, வட்டி வாங்குவது, திருடி எவ்வளவு பயங்கரமான பாவம் தெரியும். ஒட்டு கேட்கிறது சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டது. ஒட்டு கேட்பது பயங்கர டேஞ்சர் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கடுமையான எச்சரிக்கை என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு இடத்தில் வயலுக்குள்ளி ஹுமசத்தில் மசா, பொய் பேசி புறம் பேசி திருவர்களுக்கு நரகம் படுகொலையில் கேடுதான். வசனம் பாருங்க எப்படி சொல்ற பாருங்க. பொய் பேசக்கூடியவர்கள், புறம் பேச
அந்த குடும்பம் சரியா, இந்த குடும்பம் சரியா, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இதான் அவங்க வேலைங்கிறாங்களா? இப்படி குறையை தோண்டி பார்க்கிறார்கள். நரகப்படுகொலையின் கேடுதான். வயலுக்குள் அப்பாக்கினது ஒட்டு கேட்கவன் நரகப்படுகொலையின் கேடுதான். எவ்வளவு கடுமையான வார்த்தை இருக்கு பாருங்க. இப்படி இந்த ஒட்டு கேட்பதை பற்றி, பொய் சொல்வதை பற்றி, புறம் பேசுவதை பற்றி கடும் வார்த்தைகளை திருமுறை குரான் பேசுகிறது. இதற்கு மேலாக இன்னொரு வசனம், நான் எதிர்கொள்ள ஜன்னத்தை நம்மாம் நாங்கள் சொல்லுவாங்க. கோல் சொல்லக்கூடியவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். பாத்துக்கிறேன், எவன் கோல் சொல்றானோ அவன் சொர்க்கம் போக மாட்டான். இது பற்றிய விஷயம் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் ஒன்று கொண்டு ஜாயிண்ட் லிங்க். பொய் சொல்வது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, ஒட்டு கேட்பது, அபாண்டம் சுமத்துவது, இது எல்லாமே அண்ணன் தம்பிமார்கள் தான். ஒரே குடும்பத்தை சார்ந்து நாசமாக்கக்கூடியவர்கள். பொய் சொல்வது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, ஒட்டு கேட்பது, காழ்ப்புணர்ச்சியாக நடப்பது, பிறரை கெடுப்பது, பிறரது வஞ்சகத்தை திணிப்பது, வஞ்சகமாக இருப்பது, இத்தனை திருமறை காட்டமாக பேசுகிறது. இது இன்னொரு விஷயம். கஃபாபில் மரி கதிவரி ஹத்திஹ பிக்குல்லி வாசமியா, ஒரு பொய்யன் என்பதற்கு இன்னொரு அளவுகோல் நபிகள் பெருமானார் சொன்னார். என்ன? காதில் விழுந்ததை எல்லாம் ஊரில் பரப்பிக் கொண்டிருப்பான். கால ஒரு விஷயம் உண்டா போதும், தெரியுமா உனக்கு? இவரா என்னாச்சு தெரியுமா? இந்த வயதுள்ள பாத்திமா கேள்விப்பட்டியா? இதே சொல்லி தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே வர்றானா அவன் எப்படி, இவன் என்ன செஞ்சா, இவன் யாரு கூட போனான், அவன் யாரு கூட நண்பர்களுக்கு என்ன அவனுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டியா? இந்த வா இதெல்லாம் திரிகிறான் அல்லவா? பொய்யன். இந்த பொய்யனத்தில் ஷைத்தான் உட்கார்ந்திருக்கான். கற்பனை பண்ணிக்கிறேன். யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது முயற்சி பாருங்க. பெண்களிடத்தில் உட்கார்ந்து ஆடி படைச்சிருப்பா ஷைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது வெளியே ஒரு சஹாபி, ஒரு தோழர் எட்டி பார்க்கிறார். கூட்டு விழாவில் ஓட்ட வழியா போவாங்கல்ல, நம்ம உலகம் இருக்குல்ல, ஒரு வீட்டுக்கு போறோம். அடுத்த வீட்டுக்கு நண்பருடைய வீடாக இருக்கட்டும், தம்பி வீடாக இருக்கட்டும், அண்ணன் வீடு, அக்கா தங்கச்சி வீடா இருக்கட்டும், போறீங்க. இஸ்லாமிய சட்டம் என்ன? உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது சலாம் சொல்வது போல அடுத்த வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி அனுமதி பெற்று உள்ளே வாருங்கள். 3 முறை சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். 3 சலாம் சொன்னீங்களா? பதில் இல்லையா? திருப்பி விடுங்க. இது இஸ்லாமிய சட்டம். ஃபார்மாலிட்டி சொன்ன வார்த்தை இல்லை. அதே ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு நீ போற, 3 சலாம் சொல்ற, பதில் இல்ல, திரும்பி. இதுக்கு அர்த்தம் என்ன? எட்டி பார்க்காதுன்னு அர்த்தம். இந்த சாவி உள்ள துவாரத்து வழியா மெதுவா பாப்பா பாத்துருக்கீங்களா? உள்ள யாரோ இருக்கமா இருக்கு, இப்போ வேறையா உள்ள யாரு தான் உனக்கு என்ன? மனச புத்திய பாத்தீங்களா? உள்ள யாரோ இருக்கமா இருக்க. சலான் சொல்லி பதில் வர அர்த்தம் என்ன தெரியுமா? நான் வெளியே வர விரும்புகிறேன்னு அர்த்தம். நான் உள்ள இருப்பேன், பதில் சொன்னா வெளியே வரணும். வெளியே வர வேண்டிய சூழ்நிலை எனக்கு சரி இருக்காது, வேற ஏதோ காரணம் இருக்கும். வெளியே வர விரும்ப மாட்டேன், அமைதியா இருப்பேன். யாரும் இருக்க மாட்டேங்குது, செருப்ப பார்ப்பேன், செருப்பு கிடக்க உள்ள ஆள் இருக்கும். இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. இதான் நோடுறது. யார் இருக்கா, என்ன, உள்ள ஆள் இருக்கா இல்லையா, திரும்ப விடு என்பது இஸ்லாமிய சட்டம். அதுக்காக நீங்கள் சலாம் சொல்லி உள்ளே வரலாமா என்று கேட்டு அவர்கள் வாய்க்கு சொன்ன பிறகு போங்கள். இதான் உங்களுக்கு நல்லது. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த விஷயம் என்ன? சலாம் சொல், பதில் கிடைச்சிருச்சா வரலாமான்னு கேளு, வாங்க. இது இஸ்லாமிய சட்டமே தெரியலையே. சில பேர் வீட்டை தோணுறது உள்ள போயிடும், முக்காவாசி உள்ள போயிட்டு உள்ள வரலாமா, முக்காவாசி உள்ள வரலாமா, வாசல் இருந்த கேட்கணும் இருக்கா? எப்படி சொல்றாங்க? அந்த சாமி நபிகள் பெருமானார் வீட்டில் எட்டி பார்க்கிறார். உடனடியாக சொல்ல கதவு திறக்கிறாங்க. ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு, நின்று இப்படி கவனிக்கிறார். உள்ள அந்த ஓட்ட வழியாக கவனிக்காத போல இருக்கு. உடனடியாக கதவை திறந்து நபிகள் பெருமானார் சொன்னார், கதவு நீசி ஐநி கவர் நீதானா? நீ முதல்ல தெரிஞ்சா உன் கண்ணை நோண்டி இருப்பேன். எவ்வளவு மென்மையான நபிகள் பெருமானார், எவ்வளவு கோபம் இருக்கு. கையில ஒரு குச்சி இருக்கு, அதாவது ஈருளிப்பாங்கல்ல, ஈருளி, அது வசதிக்காரர்கள் ஈருளி.
குத்திர போன கண்ணை. இவ்வளவு மென்மையான நிகழ்வுகள் ஏன் இப்படி சொல்றாங்க? அவ்வளவு கேவலமான புத்தியல். அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? ஓட்ட வழியா பார்க்கிறது ஒரு முஸ்லிமுக்கு இது ஆகாது. நல்ல ஈமானுடைய செயல், பொய்யனுடைய வேலை, ஷைத்தானுடைய வேலை. ஜாக்கிரதை என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. வலா தஹஸ்ஸஸு வலா தஜஸ்ஸஸு வலா தஹாஸஸு. பிறர் குறையை நோண்டாதீர்கள், ஒட்டு கேட்காதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். எப்படி சொல்றாங்க? வலா தஹஸ்ஸஸு வலா தஜஸ்ஸஸு வலா தஹாஸஸு. பொறாமை கொள்ளாதீர்கள், ஒட்டு கேட்காதீர்கள், பிறர் குறையை ஆராயாதீர்கள், துருவாதீர்கள். துருவது என்னன்னு தெரியல. பெரும்பாலான ஆளுக்கு அந்த துருவ புத்தி இருக்கும். சில பேர்த்த நூத்துல ஒரு ஆள் ரெண்டாவது இருக்காது. நிறைய பேர் இந்த புத்தி இருக்கும். ரோட்ல வீதியில போறீங்க, அங்க இருந்து அப்பதான் ஒரு ஆள் வர்றாரு, ஒரு ஃப்ரெண்ட் வர்றாரு, எங்கேயோ போறாரு. எங்க கிளம்பியாச்சு? அது இல்ல, முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். கரெக்டா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, அல்ஹம்துலில்லாஹ். பாக்கி அதோட முடிக்க மாட்டான். எங்க கிளம்பியாச்சு? அவன் சொன்ன காரியம் கெட்டு போயிருமேன்னு வெளியூர் போறேன் அப்படின்னு. எந்த ஊர்? எந்த ஊர்? எப்படி சொல்ல? தெங்காரி போன சொல்ல சிக்கலாயிரம் வந்துடும் அப்படின்னா அப்படின்னு தென்னவரை போறேன். எதுக்கு போறீங்க? அவன் ஒரு வேலையா போறேன். அவனு சொல்ல மாட்டான். என்ன வேலை? போறே கேட்கணும். கோவம் வருது அதுக்கு. போடா. ஏன் அவன் கோவம் வருது? நான் எந்த ஒரு பணம் உறக்கண்ண. சில பேர் பின்னாலே போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் என்ன தென்காசி வரட்டும் தின்னு சொல்ல. ஆனா படுவாய் போயிடலாம். எவ்வளவு கேள். ஒரு வார்த்தையில சொல்ல துருவாதே. எங்க போற, ஏன் போற, எதுக்கு போற, என்ன ஏது, இது உனக்கு தேவையில்லையா? முஸ்லிமுக்கு கண்ணியமான செயல் அல்ல அது. எங்க போற என்ன? வெளியூருக்கு சொல்றானா எந்த ஊர் சொல்ல விரும்பல அர்த்தம். என்ன பாருங்க, கேட்க எங்க போறீங்க? வெளியூர் போறேன், ஒரு வேலையா போறேன். இதெல்லாம் அது மாதிரி கேள்வி கேட்கலாம் அர்த்தம். அது கூட மண்ணில் ஏறாதா? இதை சொன்னார்கள் துருவாதே. ஒருவர் இன்னொரு குறையை நீங்கள் நோட்டுகிறீர்களே, ஒருவருடைய சகோதரர் செத்துராரி கிடக்கக்கூடாத பிணத்தை தின்பீர்களா? எப்படி ஒரு கேள்வி! நான் இப்ப ஒரு பிணத்தாரிக்கு தின்பீங்க, செத்துராரி கிடக்கக்கூடிய பெஞ்சா எடுத்து கிடைப்பானா? உன்னுடைய சகோதரன் நாடி கிடக்கிறான், பிணமாக கிடக்கிறான், அது போய் திப்ப. இங்க மட்டும் இல்ல, அதான போறோம், அதான போற. அவன் போய் ஒன்றது அதானே. சாப்பிட்டு இருக்கும் பொழுது சாப்பிட்டு நல்லபடியா மனைவி இதுவோ பக்கத்துல வந்து ஏங்க சொல்லு சாப்பாடு. பக்கத்து உள்ள இப்ராஹிம் ஏத்தோடு பார்த்து ஓடி போய் தக்கடா சாப்பிட்டு இதுதான் புடல் தெரியுது. சோத்தையா இருக்கிற நீ வாயை கூடுக்கிறமா? யாராவது சொல்லிருக்குமா? நல்லவர்கள் கூட புறம் பேசாவிட்டால் புறத்தை கெட்டு நசிப்பவர்கள் இருக்கிறார். தொழுகை புறம், தொழுகை முடியோட புறம் நடக்கும். இந்த ஜும்மாவோட நமக்கு தெரியுமா? உங்களுக்கு ஜும்மா இது குறைய மக்களுக்கு எல்லாம் தெரியாது. பெருங்குடல பாருங்க, ஜும்மால உட்கார்ந்துருப்பான். ஏய் சிவப்பு சட்டை போட்டு விடுறான்மா, அவனை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். ஜும்மாவோட தொழில் முடிஞ்சு பாருங்க மாட்டான், அவனை பத்தி அப்புறமா சொல்ற. நீ என்ன நடக்கா? அந்த வருது பஞ்சத்தாவணி, அம்மா அவரை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். ஷைத்தா எப்படி விளையாட பாத்தீங்கன்னாங்க, ஒரு ஜும்மா, ஒரு அமலு, ஒரு இபாதத்து நன்மைக்காக வரணும். இந்த நன்மைக்காக வரக்கூடிய இடத்தில் நாசமா. அதனால புறம் பேசாதீர்கள், கோல் சொல்லாதீர்கள். புறத்திற்கும் கோளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, கவனிச்சுக்கிறது. புறம்னா என்ன, கோல்னா என்ன, ஒரு சின்ன வித்தியாசம். புறம் என்பது ஒருவரை குறை சொல்வது புறம். கோல் என்பது கேட்ட புறத்தை சம்பந்தப்பட்டவர்களை சொல்வது கோல். உதாரணமா ஜும்மா முடியுது, ஜும்மா முடியுது, பள்ளிக்காக ஏதாவது தர்மம் செய்யுங்களே அப்படின்னு பள்ளியில தான் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சோட சில என்ன செய்வாங்க, தர்மம் 500 ரூபா போடாம போவோம். ஆனா போடலாம்ல, ஒன்னா நம்ம கஞ்சப்பை 1000 ரூபா போடுவான். போடாதவன அவன் கஞ்சப்பை அப்படிமா. இவன் அதை கேட்டு அங்க போய் உன்னை கஞ்சப்பைன்னு சொல்றான். கஞ்சப்பையன் சொன்னது புறம், உன்னை கஞ்சப்பைன்னு சொல்றாங்க கோல்.
இந்த புறமும் கோளும் ஜாயின் ஆயிட்டா ஒரு ஜமாத் நாசமாகிடும். ஞாபகம், ஒரு குடும்பம், ஒரு தெரு, ஒரு ஊரு, சொல்ல போனால் நம்முடைய ஜமாத் பல ஜமாத் நாசமானது. ஜாக்கில் இருந்து ஜாக்குறையில ஹாக்கில் சொல்லணும்னு ஆரம்பிச்சோம் இல்ல, அதில் குரானோட ஹதீஸ் தான் முதல்ல ஆரம்பிச்சோம். ஏக்யூஎஸ் அதில் ஏற்பட்ட புறமும் கோள்களும் ஜாக்கில் ஆரம்பிச்ச ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ், அதில் ஏற்பட்ட பொறாமைகள், கபர் சொத்துகள், புறங்கள், அதன் பிறகு அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு அதில் உள்ள கஷ்டங்கள், பிறகு தௌஹீத் ஜமாத் அதில் உள்ள கஷ்டங்கள், ஜமாத்தையே நாசமாகி நினைப்பார் இல்ல. இந்த புறத்தினால் கோளினால் ஒட்டி கேட்பதால் ஒருத்தவரை பத்தி இன்னொரு போய் சொல்றதுனால காழ்ப்புணர்ச்சிகள் பெறும். சும்மா இல்லை, நல்லவர்களை கூட காழ்ப்புணர்ச்சிகள் பெறும். கூட பிறந்த தம்பி நல்லா இருக்காங்க பிடிக்க மாட்டாங்க. அது என்னது? காழ்ப்புணர்ச்சி. இந்த பொறாமை, இந்த கபடு, இந்த கோடு. நம் மனைவி அவனு சொல்றாங்க, உன் தம்பியை பாருங்க, வெளிநாட்டுல போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாரு, நீங்களும் இருக்கீங்க. நம் மனைவி அக்கா இருக்க தங்கச்சி பிடிக்கலையே, அவன் பஞ்சாயத்து பண்ணிருக்கலாம், பஞ்சாயத்து பண்ணிருக்கலாம். அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை. என்ன சண்டை? தங்கச்சிக்கு சண்டை. தங்கச்சிக்கு நல்ல மாப்பிளை குட்டி கட்டி கொடுத்தா வந்தா, அக்கா கட்டிவா வசதி இல்லை, தங்கச்சி கேட்டா அந்த வெளிநாடு சம்பாதிச்சான். அக்கா சண்டை பிடிக்கா, அத்தாட்ட ஏதோ ஒரு பிச்சைக்காரன் மேல கட்டி கொடுத்துட்டு அவளோட நல்ல படுவா இருக்கு. நான் புரிஞ்ச பிச்சைக்காரன் சொல்ல புத்தி வந்து சொல்லியா. இந்த காழ்ப்புணர்ச்சி, பொறாமை என்பது, கபடு சூதி என்பது, இந்த புறம் போய் இது எல்லாமே லிங்க். ஒண்ணு வந்தா ஒண்ணு. இந்த சுகர் வந்தா பிரஷர் வரும், அத கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தா சுகர் வரும், அப்புறம் பிரஷர் வரும், பிரஷர் தான் என்ன ஆகும்? ஸ்ட்ரோக் வரும். இதுதான் முசீபத் வரும். சில நோய்கள் உடல்ல வந்தா எல்லா நோய்களும் அது மாதிரி இந்த பொய் புறம் கோள்லாம் மனிதனை நாசமாக்கி விடக்கூடிய பாவங்கள். சும்மா இல்லை வசனம் தான் சொன்னா. புறம் பேசுவது இன்னொரு ருசி இருக்கு, நம்ம அறியாம வரும். தெருவில் போயிட்டு ரெண்டு பெண்கள் வச்சுக்குவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம், 3/4 மணி நேரம் புறம் பேசுவாங்க, 1 மணி நேரம் அதே இடத்துல பேசிட்டு. ஏன்? ஷைத்தான் ஷைத்தான் சாதாரண கிடையாது, நாசமாக்குவான். ஷைத்தான் அவ்வளவு டேஞ்சரான ஒருவர் மற்றொரு குறைகளை நோண்டாதீர்கள். குல்லு ஹல்லாஃபி மஹீன் ஹம்மாஸின் மஷ்ஷாயின் பிரமீன். கோட் சொல்லக்கூடியவர்கள், பொய் பேசக்கூடியவர்கள், இவர்கள் நரக படுகொலைதான், இவர்களுக்கு சொத்தும் கிடைக்காது என்று நபிகள் பெருமானார் சொன்னார். இதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், ஆயத்துல் முனாஃபிகீன் கலாதான். முனாஃபிகா யாரு? வஞ்சகன். முனாஃபிகா வஞ்சகன். உள்ளத்தில் கபடும் சூதும் காழ்ப்புணர்ச்சியும் பிறர் துன்பத்தில் இன்பம் காணக்கூடிய கலைவன். அவன் தான் முனாஃபிக். உங்க கஷ்டம் வந்தா உள்ளூர சந்தோஷப்படுவான், சும்மா சொல்லுவான், துவா செய்யுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா துவா செய்யறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஆட்டம் ஆட்டத்தை பார்த்து ஆட்டம் பட்டம் நல்லா பண்ணணும். அவன் கஷ்டப்பட்டு நல்லா காப்பாற்றுவான். சொல்லப்படாத மனசார பிறருக்கு நீங்கள் நல்லதை துவா செய்யுங்கள், உங்களுக்கு நல்லது கிடைக்கும் என்பது நபி மொழி. ஹதீஸ் புரியுதா? இந்த விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இருக்கேன், என்கிட்ட நீங்க சொல்றீங்க குடும்பத்தை சரியான கஷ்டம், வியாபாரத்தில் அடி, எனக்காக துவா செய்ய, யாரும் இல்லாத ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்து நான் துவா செய்யறேன், அல்லாஹ் அந்த சகோதரருடைய கஷ்டத்தை எல்லாம் போப்பாயா அப்படின்னு, பிசினஸ் உள்ள துன்பத்தை போக்கி நல்லபடியா வாழ்க்கையை கூட யாரெல்லாம் என்று நான் கேட்டால் எனக்காக மலக்கள் இருப்பாங்க. யாரெல்லாம் துவா கேட்ட இவருக்கு நல்லதை செய்வாயா, எனக்கு மலக்கள் துவா செய்ய வேண்டுமானால் நான் உங்களுக்காக யாருக்கும் தெரியாமல் நல்லதை துவா செய்ய வேண்டும். துவானா லேசா இருந்திருக்கீங்க, ஒரு ஆளுக்கு நான் துவா செய்யறீங்க, யாரெல்லாம் அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாயா நீங்க துவா செய்ய அடுத்த விழா உங்க அவன்ல 10 லட்சம் யாருன்னா அவங்க இல்ல இன்னும் 10 கோடி முடியாதுதான் இவனுக்கு ஒன்றும் சொல்லுவோம். நம்ம அக்கௌண்ட்ல ஏறுதுல்ல, உலக வசதி ஏற ஏற நம்பிக்கை வருகிறது, மறுமையில் ஏறும் என்ற நம்பிக்கை இல்லை. அதான் அர்த்தம். இம்மையில் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் நான் நினைத்தால் அல்லாஹ் என்னை நல்லா இருப்போம். உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் எண்ணத்தில் நான் கேட்டால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான். சும்மாவாது இப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா கவலை கொடுத்து இருக்க. நீங்க நல்லா இருக்க நான் நினைச்சா எப்படி
தனக்கு இப்படி நல்ல பணம் தனக்கு வருமையானால் பிறருக்கு பொறாமை வராது. ஆயத்தில் முனாஃபிக் வஞ்சகனி, முனாஃபிக்னா வஞ்சகன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, ஆயத்துல் முனாஃபிக் என்ற நிகழ்வு வஞ்சகனின் அடையாளங்கள் என்ன? 3. இதா ஹத்தத கலிம வைதா வஅத ஹலஃப வயதது மின கான. வாயை திறந்தால் பொய் பேசுவான். அவனா அல்லாஹு அக்பர். வாயை திறந்தால் பொய்கிறவன் அவன் தான் வஞ்சகன். வாயை திறந்தால் பொய் பேசுவான். ஏன் பொய் பேசுறான்? உள்ளத்துல ஷைத்தான் உட்கார்ந்திருக்கான். வைதா வஅத ஹலஃப, வாக்கு கொடுத்தால் மீறுவான். வைதது மின கான, நம்பிதான் மோசம் செய்வான். இந்த 3மே ஒன்றுக்கொன்று டெவலப் ஆகல. வாயை திறந்தா பொய் பேசுறான்ல, அதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட் என்ன? வாக்கு மீறுது. அது பொய் தானே. பொய் சொல்லி பழகிட்டானா நாளைக்கு கரெக்டா 10,000 ரூபாய் சுகுர படம் தரேன் வாங்கி போவான். 1 வருஷம் ஆகலாம். ஒரு வருஷம் இழுத்து 10,000 ரூபாய் நஷ்டம் நம்மளுக்கு. 1 வருஷத்துக்கு முன்னால 10,000 ரூபாய் வேலிஷன் பேரு, இப்ப 10,000 ரூபாய் இடம் ஒரு சென்ட் இருக்கும். 1 வருஷம் அந்த இடமே 50,000 ஆயிரும். 40,000 லாஸ் பண்ணுது. இவருடைய வாக்கு மீறுதல் தான். வாக்கு மீறுவான். வாக்கு மீற உச்சமாயிட்ட டெவலப் ஆனா நம்பிக்கை துரோகம். 10,000 வாங்கிட்டு போயிருவான். 5 வருஷம் சேர்ந்து வருவான். ஏன் 10,000 என்ன செய்யறா? 10,000 ரூபாய் உடனே பிராமணால படுவாது போயில இல்லைன்றோம். இது துரோகம். போய் டெவலப் ஆகி வாக்கு மீறல், அது டெவலப் ஆன நம்பிக்கை துரோகம். இவன் தானப்பா முனாஃபிக். வேற யாரு முனாஃபிக்? வஞ்சகன் யாரு? வெயின் சாம வஸாம அன்னஹு முஸ்லிம். வெயின் சாம வஸல்ல வஸாம அன்னஹு முஸ்லிம். அவன் தொழுதாலும் சரி, நோன்பு விடுத்தாலும் சரி, தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, இவன் ஒரு முனாஃபிக். ஒரு காட்டமான வாசனம். யோசிச்சு பாருங்க. அன்பிற்குரியவர்களே, சாதாரண விஷயம் இல்லை. இதை சுருக்கமாக ஒரு வார்த்தையில் நபிகள் பெருமானார் சொல்றார், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வை நம்பினால், ஈமான் கொண்டால், மறுமையை நம்பினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் வாயை மூடுங்கள். நபிகளாருடைய கட்டளை. உலக சமாதானமான வார்த்தை. நல்லதை பேசத்தான் நான் வாயை திறப்பேன், இல்லைன்னா வாயை திறக்க மாட்டேன். இப்படின்னு ஒரு மனிதன் முடிவெடுத்தா உலகத்துல சண்டை வருமா? அக்கம் பக்கம் சண்டை வருமா? ஜமாத்துல பிரச்சனை வருமா? எங்கேயுமே பிரச்சனை வராது. நல்லதற்காகத்தான் வாய் பிளக்கப்படும், துறக்கப்படும். துறக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்புவது. அப்பதான் நீ முஸ்லீம். என்னை பற்றி ஒருவன் கோட் சொல்ல எனக்கு பிடிக்குமா? என்ன புறம் பேசலாம், என்னை பத்தி அவதூறு பேசலாம், எனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இல்ல, நீ அந்த பேச ஒன்ன பேசலாம், அவனுக்கு வலிக்குது இல்ல, ஒன்ன கொலை சொல்லணும் கோவம் வருது இல்ல. இது மாதிரி அவனுக்கு வரும். என்ன புத்தி அது? என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு காட்டமாக சொன்னார்கள். இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சைக்காலஜியா ஒரு ஹதீஸ். நபிகள் பெருமானார் மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. ஒரு முஸ்லிமுடைய குறையை நீ மறைத்து, குறையை வெளியே சொல்லி தெரியாது, குறையை நோண்டாத, தற்செயலா குறை தெரிஞ்சா கூட மறைச்சிரு. அவள் பிறர் குறையை மறைத்தார், உலகத்திலும் மறுமையும் அல்லாஹ் உன் குறையை மறைப்பார் என்றார்கள். எவ்வளவு பெரிய விஷயம். நாம் பிறரை கேவலப்படுத்த நினைச்சானா என்ன கேவலப்படுத்தினாலும் அர்த்தம். மறுமையில மலைகளை போல நன்மைகளை குவித்துக் கொண்டு வருவான் சார். அங்கெல்லாம் திவாலாயிரும். நன்மைகள் தான் திவாலாயிரும். பணம் அல்ல, சொத்து அல்ல, சுரம் அல்ல. 10 கோடி லாசனா கூட விட்ட இடத்தில் இடத்தில் சமாளிக்கலாம் இருக்க வராது. மறுமையில நன்மைகள் தான் திவாலாகிடும். எப்படி திவாலாகும்? மலைகளை போல் நன்மைகளை குவித்துக் கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணும். யாரெல்லாம் என்ன பத்தி புறம் பேசலாம், என் குடும்பத்தை கெடுத்தான், என்ன குறை சொன்னான், என்ன கோல் சொன்னான், ஜமாத்தை ரெண்டாக்குனான், என் குடும்பத்தை கெடுத்தான். லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஒரு காலத்தில் புறம் பேசினால் ஒரு ஊருக்குள்ளதான் நிற்கும். முதலியார்பட்டில பேசுறது இந்த ஊர்ல தான் நிற்கும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு புறம் பேசுறோம். மொபைல் கோடிக்கணக்கான பேருக்கு, ஒரு பல கோடிக்கணக்கான புறம் தவிர ஷேர் பண்ணலாம். ஷேர் யாரோ பண்டிகையை ஷேர் பண்ணுவாங்க, ஹலால ஷேர் பண்ணலாம்.
நீ துரோகம் செய்தாயோ அவருக்கு பிடுங்கி கொடுக்கப்படும். நன்மைகள் காலியாகிவிட்டால் யார் மேலும் நீ துரோகம் செய்திருந்தால் அவன் பாவத்தை பிடிக்க உன் மீது வீசப்படும். மலை போன்ற நன்மைகளும் நாசமாகும், மலை போன்ற பாவங்கள் இருக்கிறது. இவரை விட திவாலானவன் யார்? நன்மைகளை செய்யுங்க, வெற்றி பெறுவீர்கள், அவர்களை நாசமாக்கிறார். ஒரு வார்த்தையில தான் சொல்லிட்டேன். எவ்வளவோ நன்மை செய்றீங்க, எவ்வளவு 50 செய்றீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறோம். உங்களுக்கு ஒரு 70 வயசு 50 வயசு 60 வயசு நீங்க 50 வருஷமா எவ்வளவு அமல் செய்திருக்கோம். இந்த அமலையெல்லாம் நாசமாக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாவங்களை செய்ய வேண்டுமா? நாசமாக்கணுமா? கஷ்டப்பட்டு உழைத்து துன்பப்பட்டு உருவாக்கக்கூடிய சொத்து நாசமான தாங்க முடியுமா? அதை விட மோசமான டேஞ்சரானது இந்த புறமும் பொய்க்கும் கோடும் அபாண்டும் தொல்லியும் இது போன்ற அக்கிரமங்களை செய்து நம் நன்மைகள் நாசமாகி விடாமல் அல்லாஹ்வுக்கு பாதுகாக்கிறது. யாரெல்லாம் என்ன பாதுகாவல்? அவதிக்கு அமதாத்தி ஷயாத்தீன் அவதிக்கு ரப்பி. யாரெல்லாம் ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு என்னை காப்பாற்றவே என்று கேட்க நம்மளோட ஷைத்தான் விளைய மாட்டான். அப்படி நம்மளோட இருக்க ஷைத்தான் கூட நம்ம ரொம்ப சேட்டை பண்ண முடியாது. அல்லாஹ் கேட்டுட்டே இருக்கணும். ஷைத்தான் எங்களை நுழைவதை விட்டோம், ஷைத்தான் எங்களுக்கு தூண்டுதல்களை விட்டோம், எங்களை ஷைத்தான் வருவதை விட்டோம் நீ காப்பாற்ற வேண்டாம். ஒவ்வொரு ஊருக்காரும் கேட்கணும், மொத்த தமிழ்நாடு கேட்கிற அப்புறம் இருக்கணும். அவரவர் ஊருக்கு அவரவர் கேளுங்களேன். எங்களுக்குள் கசப்பு வேண்டாமா? தையாக்கு பொறுப்பினா கைகள் இல்லது நாம் யாரெல்லாம் ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக. யாரெல்லாம் காழ்ப்புணர்ச்சி, பொய், பொறாமை, கோல் சொல்லுதல், அவதூறு பேசுதல் இதெல்லாம் விட்டாதான் எல்லோரையும் காப்பானாக என்று சொல்லி முடிக்கிறேன்.